மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து முன் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் சரீர சுகத்தையும் ஞானத்தையும் அருள்வார் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன். இந்த நாளில் நாம் வாசித்து புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய புத்தகமாகிய புதிய ஏற்பாட்டில் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 13 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். வாசித்த இந்த வசன பகுதியில் இயேசு நம்முடைய சமாதான காரணர். அவர் சிந்திய இரத்தத்தினால் நாம் தேவனிடத்திலே சமாதானமாயிருக்கிறோம். நாம் பழைய மக்கள் அல்ல, புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். நமக்கென்று பகை இல்லை, அது நீக்கப்பட்டு விட்டது. நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாகி இருக்கிறோம். நாம் தூரமாயிருந்தோம், இப்பொழுது சமீபமாயிருக்கிறோம். என் அன்பு செல்வங்களே, பிரியமான தோழர்களே, பரிசுத்தவான்களே, முதியவர்களே, இளைஞர்களே,
தேவ சமூகத்தில் பண்போடு பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டவர்களாய் பணிந்து குனிந்து தொழுது கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த ஏகாந்தமான இந்த வேலைக்காக கடவுளுக்கு நன்றி தெரிவித்து, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அன்பு தோழர்களே, நம்ம நாட்டில் நிறைய பழமொழி உண்டு. சமயத்தில் நம்முடைய கால்களில் இருக்கிற சுண்டு விரல் எங்கேயாவது ஒரு இடத்துல மோதி ரணகாயமாக மாறிடும். பார்த்து பார்த்து நடந்தாலும் மறுபடியும் அதே இடத்துல காயமடைந்த அந்த சுண்டு விரலே மறுபடியும் அடிபடும். பட்ட காலில் படும் என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே நெருப்பில் வெந்து போன ஒரு பகுதி, அதில் ஒரு கம்பி வைத்து குத்தினால் எப்படி இருக்கும்? அதனால் நம்ம ஊரில் சொல்கிறாங்க, வெந்த புண்ணிலே வேல் பாய்த்தது போல. ஏற்கனவே வீடு எரிந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் ஊற்ற வேண்டிய இடத்துல ஒரு பக்கெட் நிறைய எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து ஊற்றினா என்ன ஆகும்? எரியும் வீட்டிலே எண்ணெய் ஊற்றியதைப் போல, பட்ட காலிலே மீண்டும் படுவது போல, வெந்த புண்ணிலே ஈட்டியை பாய்ந்தது போல நம்முடைய மனம் ரணக்களமாக துன்புறுகிறதை நான் பார்க்கிறேன். வாசித்த இந்த வேத பகுதி சிலுவை அண்டை நாம் வந்து சேர்வதை காட்டுகிறது. நம்முடைய சமாதானத்தை காட்டுகிறது. நாம் பிரிந்து போன நிலையை ஒற்றுமைப்படுத்துவதை காட்டுகிறது. சிலுவை நம்முடைய பாவ மன்னிப்பை நமக்கு காட்டுகிறது. அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை பாதையில் ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன இந்த பழமொழி மாதிரி பட்ட காலிலே படும், வெந்த புண்ணிலே ஈட்டி பாய்ந்தது, எரியும் வீட்டிலே எண்ணெய் வார்த்தது போல, இது மாதிரி தான் சம்பவங்கள்லாம் நடக்குது. சிலுவை அண்டை முழங்கால் படியிடுவோம். சிலுவை தேவனால் நமக்கு அனுமதிக்கப்பட்ட பலிப்பீடமாக இருக்கிறது. Cross is the altar of God, where the sacrifice Jesus Christ is there. சிலுவை தேவனுடைய பலிப்பீடம். இயேசு தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அங்கே நம்முடைய பாவ மன்னிப்பு, அங்கே நம்முடைய சமாதானம், அங்கே நம்முடைய சுகம், அங்கே நம்முடைய மீட்பு இருக்கிறது. சகோதரர்களே, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பொதுவாக அவருடைய தலையில் உள்ள முள்முடி, அவருடைய கைகளில் உள்ள ஆணிகள், அவருடைய காலில் அடிக்கப்பட்ட ஆணிகள், அவருடைய விழாவில் குத்தப்பட்ட ஈட்டி, இதுதான் பொதுவாக நம்முடைய மனதில் இருக்கும். ஆனால் இயேசு சிலுவையில் தொங்கிய போது வேறு சில நிகழ்ச்சிகளும் நடந்தது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையும் காரணம் இல்லாமல் சம்பந்தமில்லாதவர்கள் நம்மை துன்புறுத்துவதை பார்க்கிறோம். நம்முடைய அயலகத்தார், அக்கத்து பக்கத்து வீடு, நாம் பெண் கொண்டு பெண் எடுத்த வீட்டார், சமுதாயம் நம்ம காரணம் இல்லாமையே செய்யாத குற்றங்களை நம் மீது சுமத்தும் போது, பேசாத வார்த்தைக்கு நம்மை தண்டிக்கும் போது, பொய்யான தகவல்களை நம் மீது கூறும்போது நம்முடைய மனம் துடிக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாமலே நாம் துன்புறுகிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, கவனியுங்கள், பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். என் அன்பு சகோதரர்களே, பலவிதமான வார்த்தைகள், மொழிகள், சில சமயங்களில் சொல்லக்கூடாத, கேட்கக்கூடாத ஒரு வார்த்தை கேட்ட அந்த பெண் ஓடி சென்று அவள் தூக்கிட்டு சாவதையும்,
அவள் பாலத்திலிருந்து குதிப்பதையும் ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் அவள் மரணத்தை நோக்கி செல்வதை நான் பார்க்கிறேன். பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடி போகிறார்கள். அவ்வளோ மரண கசப்பு, அவ்வளோ பெரிய துன்பம். என் அன்பு சகோதரர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும்போது நாம் அவருடைய பங்காளிகளாக இருக்கிறோம். அவர் சிலுவையிலே தொங்குவதற்கு சமமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏறக்குறைய அவிதமான துன்பங்களை மன அளவில் சமுதாயத்தில் நாம் எதிர்கொள்கிறோம். ஒன்று பேதுரு 4வது அதிகாரம் 13 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக கவனியுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளால் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவுடனே கூட பாடுகளை அடைகிறோம். ஆகவே களி கூர்ந்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார். We are partners with his pain, with his suffering. அவருடைய பாடுகளோடு அவருடைய வலியோடு இருக்கும்படியான பங்காளிகளாக நாம் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். The more they suffer, they see more pain. They are a blessed people. ஏனென்றால் கிறிஸ்துவின் சிலுவையின் நிழல் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. சிலுவை நம்மை ஆச்சரியமான இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. இன்றைக்கும் இயேசு அறியாத மக்களுக்கு ஒரு சிலுவை ஒன்றை காண்பித்தால், குறுக்கும் நெடுக்குமான ஒரு சட்டத்தை மரத்துண்டை காண்பித்தால், நம்முடைய விசுவாசம் என்ன, நம்முடைய மார்க்கம் என்ன என்று புறஜாதிகள் தெரிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்தவ திருமணம் நடக்கும்போது மணமகளுக்கான தாலியில் ஒரு சிலுவை இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அது நான் கிறிஸ்தவர்கள் என்று காண்பிப்பதற்காக. கிறிஸ்தவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்படும் போது இந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்தவர் என்பதை ஒரு சிலுவை வைத்து அடையாளம் காண்பிக்கிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும், கிறிஸ்தவத்தில் எந்த பிரிவினை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அந்த சிலுவை தான் அவனுடைய அடையாளமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய பலனாக இருக்கிறது. சிலுவை என்பது நம்முடைய உபதேசமாக இப்பொழுது மாறிவிட்டது. அது மரத்துண்டாக அல்லது ஒரு வெள்ளியாக அல்லது ஒரு இரும்பாக செய்யப்பட்ட ஒன்றாக இல்லாமல் அது உபதேசமாக இருக்கிறது. கிராஸ் பிகம் அ டாக்டர், ஒரு உபதேசமாக இருக்கிறது. அந்த உபதேசம் தேவ ஞானத்தை நமக்கு தருகிறது. தேவ ஞானம் நம்மை தேவனுடைய பிரியமான மக்களாக மாற்றுகிறது. இயேசு சிலுவிலே தொங்கும்போது அங்கே பிரதான ஆசாரியர் இருந்தார், 100க்கு அதிபதி இருந்தார், ஏறக்குறைய ஒரு 100 ரோம போர் வீரர்கள் இருந்தாங்க. இயேசுவின் விரோதிகளாகிய பரிசேயரும் சதுசேயரும் இருந்தாங்க. அத்தனை பேரும் இயேசுனுடைய விரோதிகளாக சிலுவையை பார்க்கிறாங்க. அவருக்கு அவமானத்தின் மேல் அவமானம் உண்டாக்கும்படி வலது இடது பக்கத்தில் அக்கிரமக்காரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் என்ற ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம் நிறைவேறத்தக்கதாக he was ashamed, அவர் வெட்கப்படும்படியாக நாணும்படியாக அவருடைய 2 பக்கங்களில் கல்வரை கொண்டு வந்து சிலுவையில் அறைந்தாங்க. ரோம ஆட்சி காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, அதாவது சிலுவையில் அறையப்படுதல் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சிலுவை தான் இயேசுவை சுமந்தது. அந்த சிலுவையை குறித்து
பவுலப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள். அந்த வாஞ்சை உள்ள வார்த்தை உங்களுடைய எண்ணங்களாக இந்த காலையில் மாறும்படியாக நான் வேண்டுதல் செய்கிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், கவனியுங்கள், சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கிறிஸ்தவனுக்குன்னு புகழ்ச்சியாக பாராட்ட வேண்டிய ஒரு வார்த்தை இருந்தால் அது சிலுவை தான். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். It is all about Christianity, that you are crucified on the cross with Christ. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கீங்களா? ஆகவே இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அது என்னுடைய மகிழ்ச்சி, அது என் ஆதரவு, அது என் சமாதானம், அது என் பாவ மன்னிப்பு, அது என்னுடைய வாழ்க்கை, அது என்னுடைய எதிர்காலம், அது என்னுடைய ரட்சிப்பு. நான் தேவனிடத்தில் சமீபமாய் மாறினேன். சகோதரர்களே, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எப்பொழுது நாம் சிலுவையில் அறையப்பட்டோம்? பாவ மன்னிப்புக்கென்று விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்தானத்திலே கீழ்ப்படியும் போது அவருடைய மரணத்தில், அவருடைய அடக்கத்தில், அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு கொண்டோம் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிக்கிறோமே. சிலுவையில் அறையப்படுதல் என்பது மனம் திரும்பி கீழ்ப்படுகிற மனிதனை காட்டுகிறது. கிறிஸ்துவுடனே தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படுவதை அது காட்டுகிறது. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதனை எல்லாரும் துன்புறுத்துவார்கள். உலகம் உங்களுக்கு எதிராக நிற்கும், சொந்த பந்தம் உங்களுக்கு எதிர்த்து வரும், பிள்ளைகள் உங்களை கைவிடுவார்கள், பெற்றோர்கள் உங்களை தவறாக சொல்வார்கள், எல்லா விதமான கலகங்களும் உங்களுக்கு எதிரடியாக வரலாம். சிலுவையின் நிழல் உன்னை ரட்சிக்கும். சிலுவை நோக்கிப்பார், உன் ஆதரவு உனக்கு தெரியும், பிரகாசம் உனக்கு உண்டாகும். மார்க் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27வது வசனம் முதல். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லறை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். அந்த 2 சிலுவையும் பாவிகளின் சிலுவை, குற்றத்தின் சிலுவை, நியாய தீர்ப்பின் சிலுவை அவர்களுக்கு. ஆனால் இயேசுவின் சிலுவை உன் ரட்சிப்பின் சிலுவை, தேவனுடைய சமாதானத்தின் சிலுவை, உன்னை ஆதரிக்கும் சிலுவை. சகோதரர்களே, எல்லா சிலுவையும் நம்மை ரட்சிக்கல. இயேசு அறையப்பட்ட சிலுவை உன் அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், மார்க் 15:20, அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் மீது சுமத்தப்பட்ட அநேக இழிவான காரியங்களில் ஒன்று, எல்லாரும் போல தான் அவரும் சிலுவையில் பாவியாக அறையப்பட்டார் என்று ஜனங்கள் எண்ணத்தக்கதாக இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அன்பு சகோதரர்களே, அந்த சிலுவை அண்டை அத்தனை முக்கியமான விரோதங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது வழியில் போகிறவன் வரவெல்லாம் காரி உமிழ ஆரம்பித்தான். அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம் வந்து சண்டை போடுறாங்க, சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம் நியாயம் சொல்கிறாங்க, சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம் வாயை திறக்கிறாங்க. இதை காணும்போது வயது முதிர்ந்த தாயின் தகப்பனும் அதிர்ந்து போகிறாங்க. நம்முடைய வீட்டு பெண்கள்
கூனி குறுகுகிறார்கள், குற்றவாளிகளாக நம்மை மாற்றுகிறார்கள். தமிழில் தலை துலுக்குதல், வாயால் ஆஹா என்று பேசுதல் ஒரு வழக்கு சொல்லாகத்தான் இருக்குது. தலையாலேயே பேசுவாங்க மனிதன். அதாவது நொந்த புண்ணில் வேலை கொண்டு வந்து சொருகின மாதிரி தலையாலேயே ஆட்டி தூரத்தில் மாமியார் பேசுவாங்க, மருமகள் பேசுவா, தலையாலேயே பேசுவாங்க. சமுதாயத்தில் எதிர் வீட்டுக்கார பாட்டி பேசுவாங்க, தலையாலே பேசுவாங்க. வாயின் சொற்களை கவனிங்க. ஆ ஆ என்று சொல்லுவார்களாம். இந்த ஆ ஆ என்ற வார்த்தை எல்லா மொழியிலும் இருக்குது. குறிப்பாக எபிரேய மொழியிலும் அரமிக் மொழியிலும் மிக தாராளமாக இருக்குது. இந்த இடத்துல ஆ ஆ என்று சொல்வது வலி என்பதை குறிப்பதை விட வெட்கம் வெட்கம் என்று சொல்வதாக இருக்குது. பாருங்கள், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். என் அன்பு சகோதரனே, இதை நீங்கள் பலமுறை படிச்சிருக்கலாம். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் ஒரு பக்கம், அவரை அறைவதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் ரோமர்கள் ஒரு பக்கம். ஆனால் இந்த 3வது ஆட்கள் யார்? வழியிலே நடந்து போகிறவர்கள். அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவன் நடுவில் புகுந்து இயேசுவை பார்த்து தலைகளை துலுக்கி ஆய ஆ என்று சொல்லி சிலுவையிலிருந்து இறங்கி வான்னு சொன்னாங்க. நம்மை பார்த்து அப்படி தான் சொல்கிறாங்க. உயிரை விடு, தூக்கிட்டு சாகு, ஏன் இந்த உலகத்தில் இருக்க, நீ செத்தா நலமாக இருக்கும். கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்டு நம்முடைய இருதயம் கல் போல வீங்கி விட்டது. என் அன்பு தாயே, தகப்பனே, வழியில் போகிற வராலாம் தலையை துலுக்கி ஆன்னு சொன்னது பத்தாம சிலுவை விட்டு இறங்கி வான்னு சொல்கிறான். வர முடியுமா? அவரை ஆணிகளால் அறைந்து இருக்கிறார்கள், கட்டி இருக்கிறார்கள். அவருடைய இரத்தமெல்லாம் சிந்தி அவர் முற்றிலும் மரிக்கத்தக்கதான நேரம் அது. அவரால் சுவாசிக்க முடியல. அவர் கடைசி நிமிடத்தில் இருக்கிறார். அவரை பார்த்து சிலுவையிலிருந்து இறங்கி வான். சகோதரனே, தேவனுடைய சித்தத்தின்படி மனிதர்களுடைய ரட்சிப்பாக, பாவ மன்னிப்பாக, தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தும் சிலுவையை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இயேசுவை இறங்கி வா என்று சொல்கிறார்கள். வாட் எ சேலஞ்ச் இட் இஸ். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை காண்கிற துன்பங்கள். ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனாலே பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்ன அந்த வார்த்தை, உன்னையே நீ ரட்சித்துக்கொள் என்று சொன்ன வார்த்தை, இயேசுவின் காயத்தின் வலியை விட, ஒழுகும் இரத்தத்தை விட மிகவும் வேதனையானது. It is more than painful that he was nailed on the cross. சிலுவையிலே அவர் அறையப்பட்டதை விட அதிகமாக அவருடைய மனதை வலிக்கும்படியாக இறங்கி வா என்று சேலஞ்ச் பண்ணான். இறங்கி வா, உன்னையே ரட்சித்துக்கொள் என்று சொன்னான். என் அன்பு தோழனே, சகோதரனே, இந்த காலையில் கல்வாரி சிலுவை உனக்காக நிமிர்த்தி நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து முழுவதுமாக அதை சகிக்கிறார். அவர் தமது சரீரத்தை அதிலே வைத்திருக்கிறார். அவர் அங்கே இருந்து இறங்கி வரவில்லை. அவர் உங்களுக்காக தொங்கினார், எனக்காக தொங்கினார். அவர் நம்முடைய சமாதான காரணம் ஆனார். நாம் நெருங்கி வந்தோம் தேவனிடத்தில். நாம் புதிய மனுஷர்களாய் மாறினோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அளவில் இந்த சிலுவை நிழல் இந்த வாரமும் எதிர்காலம் முழுவதும் உங்கள் அடையாளமாகவும் உங்கள் நம்பிக்கையாகவும் உங்கள் விசுவாசமாக இருக்கும்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற ஞானம் உள்ள தகப்பனே, சிலுவை எங்களுடைய ஆதாரம்.
எங்கள் விசுவாசத்தின் அறிக்கை, எங்கள் நம்பிக்கையின் மேன்மை, நாங்கள் பரலோகத்துக்கு ஏறி செல்லும் படிகள், எங்கள் வியாதியின் மருந்து, எங்கள் துன்பத்தின் ஆறுதல், எங்கள் விசுவாசத்தின் பக்தி என்று அறிக்கையிட்டு உமது ஜனங்களை காத்துக்கொள்ளும்படியாக உமது பரிசுத்தமுள்ள கரத்திலே இயேசு நாமத்திலே இவைகளை கேட்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.